ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் குலோப் ஜாமுன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோவில் போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 1/2 லிட்டர் பால் எடுத்துருக்குறாங்க. அதை ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாங்க. இப்போது 1/2 கப் அளவுக்கு அரிசி எடுத்துருக்குறாங்க. அதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க. மாற்றிட்டு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கழுவிக்கலாங்க. நான் ஒரு 3லேருந்து 4 தடவை கழுவி எடுத்து வச்சுருக்குறேங்க. பாருங்கள், நான் சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை கழுவி எடுத்து வச்சுருக்கிற அரிசியை இந்த பாலோடு நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த அரிசியை பாலோடு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூனை வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. அடி பிடிச்சிடக்கூடாது, அதனால் ஸ்பூனை வச்சுட்டு இடையில கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தேங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம் லோ ஃப்ளேமில் மாற்றி வச்சுட்டு பாலை நல்லா காய வச்சிடலாங்க. இப்போ பாலும் நல்லா பொங்கி வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ்வு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள், பால் முன்னை விட கொஞ்சம் நல்லா வற்றி வந்திருக்கு. அரிசியும் ஓரளவுக்கு வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த பால் நல்லா வற்றிடணுங்க. வற்றுற அளவுக்கு நம்ம அப்பப்போ இடையில கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். இப்போ இந்த பால் நல்லா சுண்ட காஞ்சி வரணுங்க. பாருங்கள், முன்னாடியை விட பால் நல்லா திக்காயிடுச்சு. அரிசியும் நல்லா வெந்தும் வந்துருக்குது. இன்னும் கொஞ்சம் போல் நம்ம வேக வச்சுக்கலாங்க. நல்லா ஃபுல்லாக ட்ரையாக வரணும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்து வரணுங்க. சாப்பாடும் வெந்திருக்கணும், பாலும் நல்லா வற்றி இருக்கணும். இப்போ இதை நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா ஆறிடுச்சு. ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம மாற்றிக்கலாங்க. மாற்றிட்டு குறப்பாகவும் அரைச்சிக்கலாம், இல்லை நைஸாக வேணாலும் அரைச்சிக்கலாங்க. நம்மளோட விருப்பம்தான். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்குறாங்க. சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறமா இதில் 1/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்குறாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போது இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போது இது ஒரு 15 நிமிஷம் போல் அப்படியே வச்சுருங்க. கொஞ்சம் நல்லா கெட்டியமாக இருக்கும். கையில் எடுக்கும் போது ஒட்டாமல் வரணும். கொஞ்சோண்டு கையை நினச்சிட்டதுக்கப்புறமா நம்ம அந்த மாவை நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாங்க. இப்போ இதே மாதிரி எல்லா மாவையும் நான் உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுருக்குறேங்க. இப்போது வேறு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்குறாங்க. இந்த சர்க்கரைக்கு ஈக்குவலாக 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த சர்க்கரை எல்லாமே இப்போ நல்லா கரையட்டும். இப்போ பாருங்கள், சர்க்கரை எல்லாமே நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ இது கொதிக்கட்டுங்க. இப்போ இந்த சர்க்கரை பாவு நல்லா கொதிக்கிற சமயத்தில் ஏலக்காய் தூளை போட்டுக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றி நல்லா காய வச்சுருக்குறேங்க. காய வச்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற உருண்டைகளை இது உள்ளே ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாங்க. இப்போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த உருண்டையெல்லாம் நல்லா வேகட்டுங்க. உள்ளுக்குள்ளேயும் நல்லா வெந்து வரணும். அதனால் ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். கலர் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு வரட்டுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. உள்ளுக்குள்ளேயே நல்லா வேகணுங்க. அதனால் ஸ்லிம்லேயே வச்சுட்டு நல்லா வேக விட்டுக்கலாங்க. இப்போ முன்னாடியை விட நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இப்போ இதெல்லாம் ரெடியாக இருக்குது. நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சுகர் சிரப்பில் எல்லா உருண்டையுமே நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடலாம்.
இப்போது இது ஒரு 2 மணி நேரம் போல் இந்த ஜீராவிலே நல்லா ஊறட்டுங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அரிசி குலோப் ஜாமுன் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா பை பை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா மில்க் குலோப் ஜாமுன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோவில் போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 1/2 லிட்டர் பாலை நம்ம சேர்த்துக்கலாங்க. தண்ணி எதுவும் சேர்க்காம கெட்டியான பாலை நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. அடி எதுவும் பிடிச்சிடக்கூடாது, அதுக்காக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், பால் நல்லாவே கொதிச்சு வந்துடுச்சுங்க. இப்போ நம்ம இடையில கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாங்க. இந்த பால் வந்து நல்லா கெட்டிமாகணுங்க. இப்போ பாருங்கள், இந்த பால் வந்து நல்லா கெட்டியாகிடுச்சு. இப்போ இன்னமும் நல்லா கெட்டிமாக ஆகணும். நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாங்க. இது வந்து ஒரு கோவா ஸ்டேஜுக்கு நம்ம கொண்டு வரலாங்க. பாருங்கள், முன்னை விட நல்லாவே கெட்டியாகிடுச்சு. இப்போ இது இன்னும் திரண்டு வர அளவுக்கு கெட்டிமாக பண்ணிக்கலாங்க. இது ஒரு கோவா ஸ்டேஜுக்கு நம்ம கொண்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ நல்லாவே திரண்டு வர ஆரம்பிச்சிருக்கு. நல்லா கெட்டியமாகவும் இருக்குது. இப்போ இதை வந்து வேறு ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ இதை பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா சூடு ஆறணுங்க. சூடு ஆறுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள், இது சூடு வந்து நல்லா ஆறிச்சு. இப்போ இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துருக்குறாங்க. இது கூடவே கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்துருக்குறாங்க. அதையும் சேர்த்துட்டு கையை வச்சுட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போ இது நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா நம்ம உள்ளங்கையை வச்சுட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து தேய்ச்சிக்கலாங்க. சப்பாத்தி மாவு பிணையிற அளவுக்கு நம்ம பிணைஞ்சு எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா இதில் இருந்து கொஞ்சம் சின்ன உருண்டையாக எடுத்துகிட்டு நம்மளுக்கு பிடிச்சமான விருப்பத்தில் ஒரு சைஸுக்கு நம்ம கொண்டு வரலாங்க. நான் வந்து சிலிண்டர் ஷேப்பில் தாங்க செய்ய போகிறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி சிலிண்டர் ஷேப்புக்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன். இதே மாதிரி இருக்கிற மாவுலேயும் நம்ம இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. பாருங்கள், இப்போ இது ரெடியாக இருக்கட்டும். இப்போது ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்குறாங்க. அது கூடவே 1.5 அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறாங்க. இப்போ சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்ததுக்கப்புறமா ஏலக்காய் தூள் கொஞ்சமாக சேர்த்துருக்குறாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க. இது ஒரு சிரப் மாதிரி வரட்டுங்க. இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஜாமுனை உள்ளே சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நம்ம கிண்டி விட்டுடலாங்க. இப்போ ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இப்போ பாருங்கங்க, கலர் நல்லா சேஞ்ச் ஆகி நல்லா வெந்தும் வந்திருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம எடுத்து வெளியே வச்சிடலாங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சுகர் சிரப்பில் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாங்க.
சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் நம்ம சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 1 hour நல்லா ஊறினதுக்கப்புறமா நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாங்க. இப்போ இது எல்லாமே வேறு ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ இதிலேருந்து நான் ஒன்று வந்து பிச்சு காட்டுறேன் பாருங்கள். அப்படி எடுக்கும் போது நல்லா சாஃப்டாகவும் இருக்குதுங்க. பாருங்கள், உள்ளுக்குள்ளேயே நல்லா வெந்து அந்த ஜூஸ் எல்லாம் இறங்கியிருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மில்க் குலோப் ஜாமுன் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா, பை பை.